ஓவர் நைட் சோக் பண்ண 1/4 கப் குதிரவாளியை 1 கப் தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க செய்யறதை பார்க்கலாம். இதுலேருந்து பாதி அளவு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்த குதிரவாளி, ஒரு வாழைப்பழம், 2 விதை நீக்கின டேட் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட டேஸ்டியான குதிரவாளி ஸ்மூதி நோ ஆடட் சுகரோட ரெடி ஆயிடுச்சு. மீதி இருந்த குதிரவாளி, ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், 5 ஆல்மண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேட்ஸ் விதை நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறுமனே தான் சாப்பிட போகிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குதிரவாளி ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பிளான்ட் பேஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க.